நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 401வது வீடியோ. இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த இன்றைக்கி தைப்பூசத்தும் போது ஒரு நல்ல டாபிக் கவர் பண்ணோம். ஒரு 401வது இது நான் மார்னிங் கூட யாருக்கு கங்கராஜ் பண்ணேன். பரவாயில்ல, மீனாட்சி சுந்தரன் பெங்களூர்லேருந்து அவர் பேசி 400 கிராஸ் பண்ணிட்டாள் மாமா, சந்தோஷம், 500 கிராஸ் பண்ணோம் நீங்கள் அப்படின்னாரு. ஸோ அவளுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த வியூவர்ஸ் இல்லைன்னா இந்த இது இந்த லெவல் வந்திருக்காது. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம ஒரு புதுசாக டாபிக் கொண்டு வரணும்னு பார்த்துட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி விச் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப் ஒரு 35 years பேக். அதை பற்றி பேச போகிறோம். அதை பற்றி பேச முன்னாடி என்னுடைய சிஷ்ய பொண்ணு லதான்னு பேர், லதா செந்தில், மொரீஷியஸில் இருக்கா. அவள் மலேசியா போயிருந்தா போன மாதம். போயிட்டு வரும்போது எனக்கு வாங்கியிருந்தேன், சார் உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். என்ன, இந்த 10 மலை முருகர். ஏன்னா தைப்பூசமாக இருக்கிறனால இதை காமிச்சிட்டு ஆரம்பிக்கலாம் பார்த்தேன். ஸோ முருகர் சப்ஜெக்டில் பேச போகிறது. இந்த சப்ஜெக்ட் வேறு, பட் இருப்பினும் இந்த சிஷ்ய பொண்ணு வாங்கி கொடுத்து சிவராத்திரிக்கு அந்த அரியத்தோட கிரகத்துக்கும் சிவராத்திரிக்கு 10,000 அனுப்பிச்சி வச்சுருந்தேன் மொரீஷியஸ்லேருந்து. அதையும் அவளுக்கு தேங்க் பண்ணிவிட்டு நான் டாபிக் ஆரம்பிக்கிறேன். அதாவது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பெரம்பூரில் இருந்தேன். ஜவஹர்லாலுக்கு 1987 வந்தோம். ஸோ ஜவஹர்லாலே 13 வருஷம் இருந்தோம். ஸோ அப்புறமா இங்கே 25வது வருஷம் ஆகுது. 2001 தான் குளத்தூர் தான் நான் குடியேறினேன் சொந்த வீட்டில். அதுக்கு முன்னாடி இந்த வீடுங்கள்லாம் வாடகை வீடு தான். அப்படி இருக்கும்போது வசந்தி மாமின்னு பெரம்பூரில் இருக்கேன். அவளை மோர் தென் 40 years தெரியும் எனக்கு. அவள் தான் காமாட்சி மண்டலி ஹெட்டாக இருக்கா. அப்போ மாமிக்கு 80 வயசு மேலே. வெரி ஆக்டிவ் லேடி, சூப்பர் லேடி, சூப்பர் ஸ்டார்னு அவள் தான். அவள் அந்த மாமி இல்லைன்னா அந்த காமாட்சி மண்டலியும் இழுத்து போட்டுன்னு போயிருக்கணும். அவ்வளோ அழகாக திறம்பட நடத்துருவோம். ராதா கல்யாணம் என்ன, லலிதாம்பா கல்யாணம் என்ன, நித்தியப்படி ஸ்லோக கிளாஸ் என்னென்னவோ அவள் ராகமாளிகாலேயே சாத்தனாமத்தை சொல்லுவோம். அவ்வளோ கெட்டியார் பண்ணுவேன். ஒரு சமயம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ராஜா கோவிலுக்குலாம் விஷயம் பண்ணணும். அந்த காலத்தில் வசதி கம்மி. நான் சொல்கிறது 45-40 வருஷத்துக்கு முன்னாடி சம்பளமே கம்மி தானே. ரிட்டையர் ஆகும்போது 1,00,000 ரூபா சம்பளம் எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் டு ஸ்டார்ட் வித் என்னை ஜாயின்ட் ஆப்பி ஐ வாஸ் கிவன் த சேலரி ஆஃப் 1,000 rupees, 1,075. அது பெரிய அமௌண்ட்டு. என் பையன் 1,000 ரூபா சம்பாதிப்பார். அவங்க அம்மா சொல்லுவாள். வெங்காயத்து சலூன் மேடிக்கு 6,000 ரூபா தந்துருக்கேன் நான். நல்லா இதுக்கு சொல்கிறேன்னா காலங்கள் மாறுறது, நட்சத்திரம் கொடுத்தா தான் மனுஷன் வேலைக்கு வராது மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் ஒரு வேனுக்கு கொடுத்தோன்னா ஒரு 1,500 2,000 செலவழிக்கணும். எனக்கு இந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் வருவான் அந்த கூண்டு வண்டின்னு போட்டு அந்த 2 பெஞ்சை போட்டு வசந்தி மாமி அண்ட் குரூப் பீப்புள் ஒரு 20 பேர் ஐஷண்டு நான் கோவில் கேஷம் போகிறேன் சொல்லி ஐ மேட. அந்த காலத்து ஃபோன் இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் இல்லை. இதுவே லேண்ட்லைனே கிடையாது. ஜவஹர்லால் வந்தப்பறம் தான் லேண்ட்லைன் வந்தது அதுக்கு. ஸோ அப்போ ரிப்ளை கார்டு போட்டிருந்தேன். யாருக்குன்னா திருப்பாலைவனம் ஊருக்கு பிரம்மாண்டமான திருக்கோவில், விஜயநகரத்து காலத்து அந்த வேலைப்பாடலோடு நடக்கிறது. பாலீஸ்வரர் லோகநாயகின்னு பேர். பொன்னேரியிலேருந்து பழையவேற்காடு செல்லும் வழியில் அமைஞ்சுள்ளது. பாலை மரங்கள் நடந்த இடம் அது. பிரம்மாண்டமான திருக்கோவில், பெரிய ராஜகோபுரம். ஆக்சுவலாக தேவரகாசுரர் பார்க்கடலில் கடைஞ்சிட்டு ஆண்டாள்னு சொல்கிறார், வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவன்றார். வங்கக்கடல் தான் கடைஞ்சான்ற மாதிரி சொல்லியிருக்கா ஆண்டாள் பாட்டில். ஸோ அந்த வங்கக்கடலில் கடைஞ்ச பிறகு பார்க்கடல் அதுதான் சொல்கிறார். ஸோ அப்புறம் தேவர்கள்லாம் அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டு கையலம்புறதுக்காக வரா, திருப்பாலைவனத்துக்கு வரா. அங்கே இருக்க குளத்தில் கையலம்புறா. அப்போ அசுரர்கள்லாம் தவளையாக மாறி அதில் போய் தண்ணி குடிச்சிடலாம், அந்த அமிர்தம் சாப்பிடும்போது அந்த குளத்தில் தவளையே கூட இன்னி வரைக்கும் தவளை கிடையாது. அந்த குளத்தில் மீன் இருக்கும், தவளை கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கிறார் தேவர்கள் அப்படின்னு கதை. அந்த மீந்த அமிர்தத்தை ஒரு லிங்கமாக ஸ்தாபனம் பண்ணுறா. அதுதான் திருப்பாலீஸ்வரர் பேர். பாலீஸ்வரர் பேர். வெள்ளை கலரில் இந்த பலப்பம்னுவா, ஸ்லேட்டில் எழுதுகிற பலப்பம். அந்த அது ரெக்டாங்குலர் ஷேப்பில்
பட்டையாக இருக்கும், கூட கூட தெரியாமல் இருக்கும். அது காலங்கள் போல் இது உள்ள பூமி உள்ள போயிடுத்து, பாலை மரம் முளைச்சி எடுத்து. அப்போ வந்து சோழராஜா வந்து தன்னுடைய கேம்ப் அங்கே போடுறான், ஆர்மி கேம்ப்பு. அவரை பட்டத்து யானை கட்டி வச்சிருக்கான் அந்த பாலை மரத்தில். அது வந்து பிளிரிகிழி அந்த செத்து போய்டுறது. அங்கே ராஜா காட்ட அநாயிடம் அந்த மரத்தை வெட்டி போடுங்கன்னு சொல்லி அது கடப்பாரெல்லாம் வச்சு தோன்றா, ரத்தம் பீரிடுறது. ராஜா வந்து பார்க்குறான், என்ன பார்த்தா உள்ள லிங்கம் தம்படுறது. அப்புறம் மன்னிப்பு கேட்டு அசிரீஷன் மாதிரி கோவில் எழுப்புறான் ராஜா. அதான் பாலீஸ்வரர். அமிர்தத்தால் செய்யப்பட்ட லிங்கம். அந்த வாழ் பட்டப்பட்டதுனால வீட்டிலாம் குத்தினா இல்லையா பூமியில், அதனால் ஒரு பிறைச்சந்திரன் நாட்டம் ஓட்டம் இருக்கும் மேலே. மேலே வந்து ஒரு அந்த அங்கவஸ்திரத்தை விட்டால் வாய் வழியாக எடுத்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அபிஷேகம் பண்ணக்கூடாது, மேலே விட்டால் வாய் வழியாக தண்ணி பால் வரும். இந்த பாலீஸ்வரர் நல்லா ருத்ராட்ச மண்டபத்து கீழே இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் பெரிய ஸ்வரூபம், ஆவுடையார் பெருசு. இதுதான் திருப்பாலைவரம் என்ற ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமி. இங்கே அம்பாள் வந்து லோகநாயகி, பாசாங்குசத்தை கட்டு கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருப்போம் அம்பாள். இதுதான் வந்து லோகநாயகி. கஜபிரஷ்ட விமானம் வந்து இந்த கோவில் விமானம் கஜபிரஷ்டம். கோவிலுக்கு ஏற்ற மாதிரி குளம் இருக்குது, 16 கால மண்டபம் இருக்குது, பெரிய ராஜகோபுரம் இருக்குது, இது உள்பக்க தோற்றம். அது அங்கே இருக்க நடராஜர், பெரிய நடராஜர். விஸ்வபதி குருக்கள்ன்ற குருக்கள் தான் பூஜை பண்ணுறதா இருப்பாங்க. அவர் பேர் விஸ்வபதியின் பேர், அவர் தான் பூஜை பண்ணியிருக்கார். அந்த விஸ்வபதி குருக்கள் வந்து அவளோட முறை 2 பேர் பாபு குருக்கள் இருக்கார், விஸ்வபதி இருக்கார். ஸோ அவளுடைய பெரியப்பா அவர் சுவாமிநாத சிவாச்சாரியார் இருந்தார். அவர் வந்து அவருக்கு குழந்தை கிடையாது, இவர் ஸ்வீகாரம் எடுத்துட்டு இருக்காங்க. தாடி வச்சுட்டு உயரமாக இருப்பார், பெரிய சக்தி உபாசகர். ஆற்றுலேயே லோகநாயகிக்கு விக்கிரகம் பண்ணி அந்த காலம் சொல்கிறது 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல 1 அடி உயரம் இருக்கும் அம்பாள். முன்னாடி வந்து அந்த அர்த்தமேரி பேடம் வச்சுருப்பார், அதில் வந்து பூஜையெல்லாம் பண்ணுவார். கையில் எப்பவுமே ஒரு டப்பா வச்சுட்ருப்பார், வெள்ளி டப்பா. அதில் குங்குமம் இருந்துகிட்டே இருக்கும். மந்திரம் சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுப்பார், குங்குமம் கொடுப்பார். சிவாச்சாரியார், சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர் வந்து குருவாக இருந்தார் இந்த எல்லாருக்குமே. அவர் வந்து சுவாமி இதில் மாங்காடில் கோவிலுக்கு அவர் முறை. மாங்காட்டில் 15 நாள் இருப்பார் மாதத்தில். அப்புறமா இங்கே வருவார். இங்கே லோகநாயகி வேத பாடசாலையை வச்சுருந்தார் அவர். அந்த வேத பாடசாலை நான் விசிட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த காலத்து ஆகம வேத பாடசாலை அது. சிவாச்சாரியார் வேலைக்கெல்லாம் போகிறா இல்லையா பசங்க, சின்ன வயசில் நல்லா அது குறைஞ்சபட்சம் 5 வருஷம் படிக்கணும். அந்த மாதிரி படித்து அங்கே இருந்திருக்கா. குழந்தை கிடையாது சுவாமிநாத சிவாச்சாரிக்கு. மாமி இருக்கா. ஒரு பெரிய துளசி மடம் இருக்கும் வாத்தில், பச்சைன்னு துளசி இது இருக்கும். அழகாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு பார்ப்பாருங்க. நிஜமாகவே துளசின்னு ஒருத்தி இருந்தால் அப்படியே வந்து அது ஆவிர்வச்சிருவோம். அப்புறம் அழகாக வச்சுருப்பா, மெயின்டைன் பண்ணுவாள். அதை அந்த அகல் விளக்கிற தீபம் ஏற்றி வச்சுருப்பேன். இடகோலம்லாம் போட்டிருக்கோம் சுற்றி, தொட்டி பெற்றதுல பெரிய வீடு. அவருக்கு நான் எழுதியிருந்தேன்னா நான் வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண நாங்கள் இன்னும் பர்டிகுலர் டேட்டில் வர உண்டு. அந்த ரிப்ளை கார்டு போய் சேரவே இல்லை அவருக்கு. நான் வந்து வசந்தி மாமி அந்த குரூப்பெல்லாம் அழிச்சுட்டு, இந்த கூண்டு வண்டியில் அழிச்சுட்டு அங்கே மத்தியானம் ஒரு 10-11 மணிக்கு போய் இறங்குறோம். சுவாமிநாத வாசல குத்தினே உட்காந்துக்காரு அவர். யார் நீ? என் பேர் ராஜா. என்ன பண்ணும் உனக்கு? இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணணும். அப்படியா, முன்னாடி சொல்ல வேண்டாமா அதை அப்படின்னு. நல்ல காலம் பசங்கள்லாம் நிறையா இருந்தா வாரத்தில் இந்த கோவிலில் பணி செய்கிறதுக்கெல்லாம். சரி எல்லாம் வருவா, அபிஷேகம் பண்ணுவா அப்படின்னு. இல்லை மாமா வந்து நான் ஒரு 2-3 கிலோ அரிசி
கொஞ்சம் காய்கறிலாம் எடுத்து போயிருந்தேன். அது என்னது அப்படின்னார். மத்தியானம் ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணோம்மா கொண்டு வந்தேன். சரி அந்த மூலையில் வச்சுட்டு போ திண்ணையில் அப்படின்னார். சரி கோவிலுக்கு போயிட்டு வாங்கினார். சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வேஷ்டியெல்லாம் சாத்தி, அப்புறம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி புடவை சாத்தி அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு ஒரு 2 hours கழித்து வரவங்க பாத்துக்கு. சரி அவர் தென்னையெல்லாம் பண்ணிருக்காரு. வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தீர்த்தம் கொடுக்க சொன்னார். தீர்த்தம் கொடுத்துட்டார். சரி கை காலம் அலம்பிட்டு சாப்பிட போங்க அப்படின்னார். சாப்பிட எப்படி ஒரு 2 hours 3 hours கேப்பில் பண்ணியிருக்காவா? என்ன பண்ணியிருக்கார், அவருடைய பிரதர் he was working in the கவர்மெண்ட் ஸ்கூல், வாத்தியார் இருந்தவர். அவர் லீவ் போட வர சொல்லி அவர், அப்புறமா சிவாச்சாரியோட மனைவி இவெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு உண்டான சமையல். என்ன, ஒரு கூட்டு, ஒரு கறி, ஒரு வடை, பாயசம், அப்பளம், ஊறுகாய், பலன்று பச்சரிசி சாதம் அப்படியே ஏந்து எல்லாம் தலைவாடையில் போட்டு இந்த மத்தியானம் பசி வேலையில் சாதம் போட்டாங்க. நிஜமாக சத்தியமாக சொல்கிறேன், ₹1,00,000 கொடுத்தாட கிடைக்காது. அவ்வளோ அழகாக பண்ணி அப்பளம் பொரிச்சு போட்டு வடாங்க கூட பொரிச்சிருந்தா. வசந்தி மாமியெல்லாம் சாப்பிட்டா. வாசலில் வந்தோம். இல்லை வாழைப்பழம்லாம் கொடுத்தாரு. அவளுக்கெல்லாம் ஒரு மட்டை தேங்காய் வச்சு 10 ரூபா வச்சு கொடுத்தாரு எல்லாருக்கும், லேடிஸ்க்கு. இதுக்கு மாமா இல்லை நீங்கள் இவ்வளோ வந்திருக்கேன் இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அவளுக்கெல்லாம் பூர்ண தாம்பூலம் கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு சொல்கிறார், காடே வரலப்பா, நான் என்ன செய்கிறது அப்படின்னார். அப்புறம் பார்த்தா என்னை குரு அம்மாவுக்கு அவருக்கு உபதேசம்லாம் பண்ணியிருக்கார் மாங்காட்டில். அது அப்புறமா தெரிய வந்தது எனக்கு. அந்த அந்த இது இருக்குல்ல, விருந்தோம்பல் பண்புன்றது அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். ஆற்றுக்கு யாராவது வந்தால் ஏண்டா வந்தால் திடீர்னு வந்திருக்காளே சொல்லி அனுப்பிச்சுடுறா. இப்போ நான் இங்கே பெரம்பூரில் இருக்கேன். நான் வாழலாம் இஷ்யூ போகிறேன். ஒரு அறிவிப்பும் இல்லை, ஃபோன் கிடையாது. அந்த நேரத்தில் 20 பேருக்கு நல்லா 30 பேரோடு சாப்பிடலாம். அவ்வளோ தாராளமாக சமைச்சு டேஸ்ட்டாக சமைக்கிறது. சும்மா சாதாரண ஒரு குழம்பு ரசம் இல்லை, குழம்பு, ரசம், கறி, கூட்டு, அப்புறமா அப்பளம் பொரித்து வடை பண்ணி பாயசம் பண்ணி போட்டான். இந்த 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 இது திருப்பாலைவனம் சொன்னாலே என்னால் மறக்கவே முடியாது அந்த இன்சிடெண்ட்டு. ஏன்னா பசி வேலையில் ஒன்று போடணும். ரெண்டாவது முன்னறிவிப்பு இல்லாமல் போயிருக்கனால, ஏன்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ் நாட் ரீச் தம். இதை பார்த்து நம்ம கற்றுக்கணும்னு சொல்ல வரேன். அதாவது தைப்பூச திருநாளில் இதை ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேர் இதை எங்கள் திருத்தணிலாம் இருக்கும்போது கூட அப்படி தான் க்ஷேத்திரத்தில் இருந்தாலும் பிரச்சனை. எல்லோரும் எங்கே போகிறவங்கள நம்ம பார்த்து வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறமா ரெடி பண்ணணும் நம்ம காய்கறி வேண்டுறது இதெல்லாம். ஏன்னா ஆற்றுல ஃபியூ மெம்பர்ஸ் தான் இருக்காங்கன்னா வீட்டோட சமையலாம் ஒரு ரசம், ஒரு தொகையில் நம்ம கூட்டெல்லாம் பண்ணுவா. ஸோ ஒரு கெஸ்ட்டு வரும்போது தே வில் இன்க்ரீஸ் தி ஐட்டம்ஸு. அன்றைக்கி அந்த மாதிரி தான் பச்சடி தான் வைக்கலை, மிச்சம் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பண்ணி எல்லாம் திருப்தியாக இருந்தது. அது ஹாப்பியெல்லாம் கேட்டால் இருந்தேன். இது இந்த லோகநாயகி வேதபாரத்துக்கு அப்புறமா போய் டொனேட் பண்ணிட்டு வந்துருக்கேன். யார் டொனேட் பண்ணுறாலோ அன்றைக்கி அவங்க சாப்பிட்லாங்க. சரி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் எங்கே அந்த டொனேட் பண்ணிவிட்டு அந்த பசங்களுக்கெல்லாம் பார்த்து பேசிவிட்டு அப்புறமா அங்கேயே சாப்பிட்டு வந்தோம். அது ஒரு தடவை நடந்தது. இதெல்லாம் இதுக்கு சொல்லுவோன்னா இந்த விருந்தோம்பல் பண்பு அது கட்டாயம் கற்றுக்கணும். அது திடீர்னு யாராவது வந்துட்டா இன்னும் இப்படி சொல்லாமல் வந்துட்டா ஏதோ அந்த நேரத்தில் வாட் இஸ் யுவர் டியூட்டி அதுதான் பார்க்கணும் மெயினாக. ஸோ இதுக்கு போகிறவ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறா. இன்னைக்கு காத்தால் கூட எங்கள் காத்தால் வேறு அறிவியன்றவா காத்தால் 3 மணிக்கு எழுந்து 4 மணிக்காவது சிறுவாபுரிக்கு போனாலாம். பார்த்தா 1000 ரூபா டிக்கெட்டுக்கே கியூ நிற்கிறது, 100 ரூபா டிக்கெட்டு 3 தெரு ஆழ்ந்து நிற்கிறது அப்படின்னா எதுக்கு? இது முட்டாள்தானது. ஆட்டுமா ஒரு காலத்தில் நானும் என் பெரிய பொண்ணு போயிருக்கோம் சிறுவாபுரிக்கு. காக்கா இருக்காது, காத்தாலேருந்து அடிக்கும், யாருமே இருக்க மாட்டா. அந்த முன் மண்டபத்தை படுத்து தூங்கிட்டு இருப்போம். 4 மணிக்கு குருக்கள் வருவார், பூஜை பண்ணுவார். அப்போ அந்த பஸ்ஸில் ஏற்படி வந்துடுவோம். அங்கே இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, யாரோ ஒரு புருடா கரெக்ட் போய் விட்றான். அங்கே போனால் கல்யாணம் 6 வாரம் போவாங்க,
அங்கே செங்கல்லே எடுத்து இந்த ஓட்டு சில்லெல்லாம் வச்சு வீடு கட்டுறாளாம். ஓட்டு சில்லை கூட சிறுவாப்பில் கட்டின்னு ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒரு முடிச்சு இருக்குது. அது எந்த ஸ்தலத்தை போய் முடியுமோ அப்படி தான் இருக்கணும் தவிர எல்லாருக்கும் சிறுவாப்பில் கல்யாணம் ஆனது காத்தியாக. ஏன்னா பிராமண சாபம் ஊறுது. 70 பேர் கொண்ட இடம் அது. இந்த இதில் அகரம்ன்ற ஸ்டாப்பிங்கில் இறங்கி உள்ளே போனால் 2 சைடில் 10 வீடு, சைடு 10 வீடு பிராமணா வீடு. எல்லோரும் கேட் பண்ணிட்டு போயிட்டான். அந்த காலத்தில் அவளை சாப்பிட கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மண்ணை வாரி போட்டு மூடிட்டான். ஸோ அது மாதிரி பண்ணவாலும் ஆக்கிய பண்ண முடியல அந்த வீடை இன்னி வரைக்கும். அப்படியே அந்த தெருவெல்லாம் பிரிச்சு ஓடிண்டே இருக்கு. அந்த அந்த பிராமணர்லாம் ஹெட்டாக ஒருத்தர் இருந்தார், மிரட்டர் ஆயிருந்து. அவருக்கு பயந்து அவருக்கு செலை பண்ணி வச்சுருக்கா. அவரை மன்னிப்பெல்லாம் கேட்டால் போய் யூ டோன்ட் வாண்ட் டு கம் டு த பிளேஸ். இன்னி வரைக்கும் ஒரு அந்தண்டனமும் இரவு தங்க மாட்டான் அந்த ஊரில். அங்கே கோவிலில் வேலை பார்க்குறவா கூட, பெருமாள் கோவிலில் கூட வேலை பார்க்குறவா கூட புதுவையில் தான் இருக்கா. அந்த ஊரில் ஸ்டே பண்ண மாட்டான். இவ்வளோ வருஷங்களாக 40 வருஷமாக மேலே போயிருக்கு துரோபுரிக்கு. 40 இயர்ஸில் இன்னி வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டை கிடையாது ஊரில். பீப்புள் ஆர் மேக்கிங் மணி. அதான் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கன்ற தவிர ஊர் விருத்திக்கே வராதுன்ட்டேன். அதனால் படுத்து சுமங்கலி பார்க்க முடியாது இந்த ஊரில் இந்த சாபத்தினால. இந்த 70 பேர் 70% பேர் கில்டு பர்பஸ்லி அந்த மாதிரி பண்ணிட்டேன் அந்த காலத்தில். இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரிலாமே முட்டிக்க வேணான்ற. பக்கத்தில் ஆண்டாள் குப்பம்ன்ற கோவில் இருக்குது, அழகாக இருக்குது. அதே மாதிரி பொன்னியை தாண்டி பெரும்பேடுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம். நிறைய முருகஸ்தலமே இங்கே சுற்றி நிறையா இருக்குது. அங்கே விட்டுட்டு இங்கே கூட்டமான கூட்டம் திருப்பதிக்கு மேலே ஆகிடும் போல போகிற வழியில் பார்த்தா. வரட்டும் ஊர், அதாவது கோவிலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது இதெல்லாம் வேறு. இங்கே போனாவது நடக்கிறது அபத்தம். அது ஆட்டுப்பந்தி ஆட்டம் தான் போகிறாங்க. ஸோ பக்கத்தில் ஸ்தலங்கள் நிறையா இருக்குது, போயிட்டு வாங்க. கொசவம்பேட்டை காமாட்சின்னு இருக்குது. காமாட்சி அம்மன் 6 அடி 7 அடி வளம், அவ்வளோ அழகாக இருக்கும் அம்பாள். அங்கே அம்பாள் பேசுகிற தெய்வம் அவள். அதெல்லாம் பக்கத்தில் ஊர். அதை விட்டுட்டு இங்கே இந்த மாதிரி மெயின் ரோட்டே நிற்க வச்சு அங்கேயும் உள்ளே ஒரு ஆட்டோ அனுப்பிச்சு இந்த காரில் இருந்தால் கூட இந்த கார் கேனாட் கோ இன்சைட் டுடே. செவ்வாய்க்கிழமை அவ்வளோ கூட்டம்ன்றா. அது அந்த மாதிரி எதனால் இந்த மாதிரி பண்ணுறா, போய் சொல்லி பண்ணுறாள் தெரியல. பக்கத்தில் ஆண்டாள் குப்பம் இருக்குது. ஆண்டாள் குப்பம் வெரி ஃபேமஸ் டெம்பிள். முருகப்பெருமான் காலடியில் சுப்பிரமணிய யந்திரமே இருக்கும், பார்க்கலாம். யூ கேன் சீ தட். 2 சைடு யானை இருக்கும் காலடியில். சுவாமிநாத சுவாமி ஆட்டம் கிட்டத்தட்ட 6 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும். 2 கைகளையும் தொடையில் வச்சுட்டு பிரம்மசாத்த வடிவம் தான் அதுவும். பிரம்மசாத்த வடிவம்னா ஒரு கையில் அக்ஷமாலை, ஒரு கையில் கிண்டி இருக்கும், முன் கையில் வராபய, ஒரு கையில் தொடையில் இருக்கும், ஒரு கையில் அபயம் காமிக்கும். இது பிரம்மசாத்த வடிவம் இருக்குது. பிரம்மாவை அடைக்கிற வடிவம். அதில் இன்னொரு வடிவம் பிரம்மாவை கூட்டிட்டு இருமாப்போட தொடையில் 2 கையை வச்சுட்டு இருக்கா மாதிரி. அது ஆண்டாள் குப்பம் முருகர். ஸோ இதில் போனால் அது மாதிரி பெரும்பேடு போனாலும் பிரம்மசாத்த வடிவம் தான். 7 அடி உயரம் இருக்கும் முருகர். வெள்ளக்கோட்டையோட பெருசாக இருக்கும் அது. அங்கே வித்தியாசம் என்னென்னா வெள்ளி தேவியான இடம் மாறி இருப்பாள். எப்பயுமே வெள்ளியோட ஸ்தானம் முருகனோட வலப்பக்கம், அந்த ஊரில் இடப்பக்கத்தில் குறைத்தி கொண்டோட இருப்பாள். தேவையான வலப்பக்கத்தில் இருப்போம். அது பார்க்கணும். பெரும்பேடுன்ற கிராமம் பொன்னேரியிலேருந்து கிட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. பார்த்துட்டு வாங்க. இது சொல்லணுன்னா இந்த மாதிரி ஒருத்தர் போனான்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒன்றுமே அனலைஸ் பண்ணாமல் போயிருக்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஒரு இடத்துல சால்வ் ஆகுனா எல்லாருக்கும் சால்வ் ஆகும்னு சொல்ல முடியாது. அதையும் சொல்ல விரும்புகிறேன். லோகநாயகி சமயத்து இந்த பாலீஸ்வர கோவில் கட்டாயம் பார்க்க வேண்டியது. பிரம்மாண்டமான கோவில் அது. விஷபதின்றது குருக்கள் தெரிஞ்சவர், பாபுன்னு ஒரு குருக்கள் இருக்கார். கட்டாயம் போயிட்டு வாங்க. சண்டேஸ் எல்லாம் போனால் ஒரு 10 கோவில் போயிட்டு வந்துடுவாங்க. நான் தனியாக மேப்பு காமிக்கிறேன் பாருங்கள். முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அதை தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. பத்து கோல் மேலே இருக்குது. இல்லை சிந்தாமணி சொல்ல ஆரம்பித்து கீழே இது வரைக்கும் இருக்குது. என்ன
திருமூலநாத சொர்ணாம்பிகை வரைக்கும் இருக்குது, புடல் வரைக்கும். இப்படி போனால் டோட்டல் கவரேஜ் ஆகிடும். இப்படி பார்க்க இப்படி காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், பிரிண்ட்டை கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த தைப்பூச நன்னாளில் இந்த மேப்பை காமிச்சிருக்கேன். தயவுசெய்து இதை பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இங்கே காரில் போகும்போது போயிட்டு வாங்க. ஒரு நாள் அழகாக பார்த்துட்டு வரலாம், 10 ஊர் பார்க்கலாம். இந்த திருப்பாலைவன எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாததுனால சுவாமிநாத சிவாச்சாரிக்கு இன்னி வரைக்கும் அவர் இல்லை, காலமாயிட்டார் அவர். இன்னி வரைக்கும் அவர் நினச்சிட்டு எப்பயுமே அவர் நினச்சாலே குருஜி சுவாமிநாத சிவாச்சி தமிழ்நாடு அச்சக தலைவராக இருந்திருக்கார். ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது அவர் போய் பிரசாதம்லாம் தருவார் அவளுக்கு. சரி, தாடி வச்சுன்னு பெருசாக ஆஜானுபாவம் உயரமாக இருப்பார். மாநரம் தான். ஆனால் கருணை கண்ணில் காருண்யம் அப்படியே பொங்கும் அப்படியே அவருக்கு. ஸோ அவரே நான் நினைவு கோரி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.